அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா டீ டைம் ஸ்நாக்ஸ் தாங்க. வாழைக்காய் பஜ்ஜி அண்ட் ஸ்பைசி மசால் போண்டா. வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து 3 விசில் விட்டு நல்லா மசிச்சு எடுத்துருக்கான். இப்போ நம்ம மசால் போண்டுக்கு ஸ்பைசியான மசால் ரெடி பண்ண போகிறோங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன். சீரகம் பொரிஞ்சதுமே கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்திக்கிறேங்க. 1 மீடியம் சைஸ் ஆனியன் அண்ட் 1 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அது ஒரு பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து அதோட பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்திக்கிங்க. பாருங்கள், அதோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு நான் சேர்த்திக்கிறேங்க. இதை நல்லா 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கேங்க உருளைக்கிழங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மல்லி இலை சேர்த்திக்கலாம். மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்பைசியான மசால் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போண்டோட அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரே விதமான மாவில் 2 விதமான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க. 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, உப்பு, சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், ஓமம் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சமையல் சோடா 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான பதத்துக்கு மாவு கலக்கிக்கலாங்க. எனக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி செலவாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு பதத்தில் இருக்கணுங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நம்மளோட மாவு ரெடி. நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு உருண்டைகளை இந்த மாவில் டிப் பண்ணி ஆயிலில் சேர்த்திடலாங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம சேர்த்திடலாங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாங்க. நல்லா எல்லா சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட மசால் போண்டாலாம் ரெடி ஆயாச்சு. எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மசால் போண்டா ரெடி. ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ வாழைக்காய் பஜ்ஜி செய்ய போகிறோங்க. 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சீவருக்கு கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைசர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டியதான் இந்த ஸ்லைசர் எடுத்தேங்க. இந்த மாதிரி தான் சீவணும். எந்த அளவுக்கு தின்னாக வந்திருக்கு பாருங்கள் வாழைக்காய். நம்ம மாவில் வாழைக்காயை நல்லா டிப் பண்ணி ஆயிலில் சேர்த்திக்கலாங்க. நல்ல கிறிஸ்பியாக நம்ம டீ கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க இந்த வாழைக்காய் பஜ்ஜி. மேலே அப்படி ஷைனிங்காக, அதோட ஷைனிங் மாறவும் செய்யாது, கிறிஸ்பினஸும் மாறாதுங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வாழைக்காய் எல்லாமே நம்ம சேர்த்தியாச்சு. எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயாச்சு. சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் வாழைக்காய் பஜ்ஜி அண்ட் மசால் போண்டா ரெடி ஆயாச்சுங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைட்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டிங் சமையலை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.